கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. எங்கே போகிறோம் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். லாஸ்ட் டைம் நான் உங்களை ஒரு சர்ப்ரைஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூகுளெலாம் பார்த்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா? இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் கெஸ் பண்ணதும் நான் சொல்ல போகிறதும் கரெக்டானு பார்ப்போமா? எஸ், நான் உங்களை கிராண்ட் கேனியன் தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். இட்ஸ் அ நேச்சுரலி ஃபார்ம்டு நேச்சர்ஸ் பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். எனக்கா கிராண்ட் கேனியன் போகணும் அப்படின்ட்டு என் பிள்ளை ரொம்ப தோண பறிச்சுதுங்க. ஏதோ ஸ்கூலில் வந்துட்டு கிராண்ட் கேனியனை பற்றி படிச்சிட்டான்னு போல நினைக்கிறேன். கூகுளில் சர்ச் பண்ணால் அதை சர்ச் பண்ணி இதை அந்த ஃபேக்ட் இந்த ஃபேக்ட் அப்படின்னு தடபுடலாம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுட்டு திடீர்னு எப்போ போகிறோம், நீ கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்டான். சரிடா போவோண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏமாற்றிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு பாதி ஒரு நாள் வந்து நீ எப்போ கூட்டிகிட்டு போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டான். சரி என்ன பண்ணுறது, ஒரு பிரேக் வந்துச்சு அவங்களுக்கு, வெக்கேஷன் ஆட்டம், ஒரு 10 days பிரேக்கு. அதில் நாங்கள் பிளான் பண்ணி ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். இப்போது ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த அவுட்டர் மலை பார்க்குறீங்க இல்லையா, அது ஃபுல்லாக கிராண்ட் கேனியனோட அவுட்டர் ஏரியா தான். ப்ளூ ஸ்கை, அந்த மலை, அந்த ஸ்கை, அந்த சன்னு பின்னாடி ஸ்கையிலேருந்து வர்றது, ஆஹா செம்ம. இதெல்லாம் வந்துட்டு கேமராவை விட அப்படியே நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ஒரு செகண்டுக்கு நான் வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் எடு அப்படின்னாங்க. நீங்கள் இப்போ அந்த சீனிக் வியூவை தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னும் போய்கிட்டே இருக்க அனுமார் வாலாட்டம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு கிராண்ட் கேனியனோட அவுட்டர் ரிம், அதாவது அவுட் சைடு, நம்ம பார்டராட்ட சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவுட் சைடு ரிம். எவ்வளோ அழகாக ரோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு குண்டு குழி எதுவுமே இல்லை. ஆனால் யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ ஆத்துறேன்ற மாதிரி அந்த ரோட்டில் இருந்த ஒரே கார் நாங்கள் மட்டும்தான். எங்களுக்கே பயமாக இருந்துச்சு, எங்கேயா திடீர்னு கொள்ளைக்காரன் எதுனா வந்துடுவானோன்ட்டு. சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு காமெடியாக தான் இருக்கும், பட் நிஜமாகவே திகிலாக தான் இருந்துச்சு அந்த ரோட்டில் போகிறதுக்கு எங்களுக்கு. ஏன்னா முன்னாடியும் கார் கிடையாது, பின்னாடியும் கார் கிடையாது, எங்கள் கார் மட்டும் தனியாக போய்கிட்டே இருந்துச்சு. சரி, இந்த கிராண்ட் கேனியனுக்கு பஸ்ஸு டூரெல்லாம் இருக்குதுங்க. பட் நாங்கள் பஸ் டூர் ஆப்ட் பண்ணல. ஏன்னா பசங்க வச்சுருக்கோம் இல்லையா, திடீர்னு பாத்ரூமுன்னு வாங்க, திங்க கேட்பாங்க. சில சமயம் பஸ்ஸில் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க, மாஸ்க் போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சில பல ரீசன்ஸ்க்காக அதை ஆப்ட் பண்ணலை. ப்ளஸ் வந்து நினச்ச நேரத்துக்கு முடிச்சுட்டு கிளம்பவும் முடியாது, அதனால் நாங்கள் கார்லேயே போனோம். பட் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம், காரில் போனாக்க அந்த காரில் போய் ஒரு பார்க்கிங் ஏரியாவில் போனோம். அந்த பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 2-3 மைல் கிலோமீட்டரு, என்ன சொல்கிறது, ஒரு சுற்று வட்டாரத்தில் காக்கா எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்து எங்களுக்கு டெம்பரேச்சர் பார்த்தாரு. டெம்பரேச்சர்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 2 மைல் நாங்கள் இன்டீரியராக போனதுக்கப்புறமேல் தான் கிராண்ட் கேனியனோட ஒரிஜினல் பார்க்கிங் வந்துச்சு. அதுக்கு இன்பிட்வீன் வந்துட்டு ஒரு வெஸ்ட் கேட் கிராண்ட் கேனியன் வெஸ்ட் கேட் போட்டுன்னு ஒரு பெரிய ஒரு சிலை மாதிரி ஒன்று நிற்க வச்சுருந்தாங்க. அங்கேயும் பந்தாவாக நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறமா நாங்கள் போய் பார்க்கிங் லாட்டில் நின்று கொஞ்சம் டிக்கெட்டை வாங்கிட்டு, அதாவது என்ட்ரிவே டிக்கெட் ஃபார் என்ட்ரிங் த கிராண்ட் கேனியன். அதுக்கு மேலே வேணும்னாக்கா நமக்கு வந்துட்டு இந்த ஹெலிகாப்டர் ரைட், அந்த ரைடு, அந்த கொலராடோ ரிவரில் போகிற அந்த ரைடுக்கான டிக்கெட், அதெல்லாம் என்ட்ரிலேயே எடுத்துக்கணும். அதெல்லாம் அங்கேயே கொடுப்பாங்க. இப்படியே போயிட்டு நம்ம அந்த என்ட்ரிவே பார்த்துருவோமா, வாங்க. ரைட்டுங்க, இப்போ நாங்கள் கிஃப்ட் ஷாப், அது வந்து ஃபஸ்ட்டே கிஃப்ட் ஷாப் இருந்துச்சு, அந்த கிஃப்ட் ஷாப்பில் தான் எல்லா டிக்கெட்டும் எடுக்கணும். இப்போ டிக்கெட்டை எடுத்துகிட்டு நாங்கள் பஸ் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸில் தான் போய் ஏற போகிறோம். ஆல்வேஸ் சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் வேரிங் மாஸ்க், இல்லைன்னாக்கா நம்மளை பஸ்ஸில் ஏற்ற மாட்டோம். அந்த மாதிரி இப்போ கொரோனாவில் எல்லாம் என்ன விதி, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பஸ்ஸில் போய் ஏறி உக்காந்துட்டு அங்கேருந்து இன்டீரியர் உங்களுக்கு நிறைய இடம் காமிக்கிறேன். ப்ளஸ் ஒரு ஸ்கை வாக்கெல்லாம் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பஸ்ஸில் பார்த்திங்களா ஒரு பக்கம் வந்துட்டு வானோ பாயிண்ட் அண்ட் ஈகிள் பாயிண்ட் அப்படின்னு 2 பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இப்போ நாங்கள் போகிறது வந்துட்டு ஈகிள் பாயிண்ட். அந்த ஈகிள் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்காக தான் இந்த பஸ். அதாவது இந்த எம்டிசி பஸ் ஆட்டம்
போய் ஒரு இடத்துல இறங்கிக்குவோம். அடுத்த ஒரு 45 மினிட்ஸில் இன்னொரு பஸ் வரும். அதில் வேணும்னா நாங்கள் இறங்கி இப்படி போய்க்கலாம். அந்த மாதிரி ரொட்டேஷனில் பஸ்ஸு ஒரு 4-5 பஸ்ஸு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கேமராவில் அந்த பியூட்டி சரியாக கேப்சர் ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நேரில் பார்க்குறதுக்கு இப்படியே பேருக்கு தான் நான் ஃபோனை பிடிச்சிட்டு இருந்தேனே ஒழிய என் கண்ணெல்லாம் அப்படிக்கா தான் போயிட்டே இருந்துச்சு. ஸோ செம்ம கலர் ஆஃப் அந்த ப்ளூ ஸ்கை அண்ட் க்ளவுட்ஸ், அந்த கிராண்ட் கேனியனோட க்ரூவ்ஸ், ரிம்ஸ், ஆஹா அந்த மாதிரி இருந்துச்சு. இதை பற்றி என் பையன்தான் பயங்கரமாக கீன்னு கிழிச்சான். சரி, இதை பற்றி ஒரு ஃபேக்ட் பார்ப்போமா? அதாவது இது கிட்டத்தட்ட 6000 ஃபீட் டீப்புங்க. அப்படியே இப்படி போய் பார்க்குறப்ப நமக்கெல்லாம் அப்படியே வயிற்றெல்லாம் பரட்டிக்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி பார்க்கணும் சொல்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப பரட்டும். ப்ளஸ் இதோட ஸ்ட்ரெச்சு அக்ராஸ் வைடு எவ்வளோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது வைடு வந்து 18 மைல்ஸ், ரிம் டு ரிம். அப்படி தான் இருந்துச்சு. சரிங்க, பஸ்ஸு நிற்கும் போது இறங்கிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். வாட் இஸ் திஸ் பிளேஸ் பட்டிடி? Can you tell me a fact about Grand Canyon? And it's 4,000 feet above the Colorado River. That is wide. No. Sorry, what does this say? It says at 4,000 feet above the Colorado River. Why is it called River? Because there is a place where it looks like an eagle. See there? I can't see. இங்கே நில்லு, அங்கே பாரு. No, I can see it's like an eagle, that one and that one. Yeah, that's why it's called. And that under one, that's Correct. That's why it's called. But it has to be short, nice and pointy. It's made for cutting. And it is this majestic. What's majestic? Majestic view means a big view. Big view. எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல, கலர்ஸ் அண்ட் அந்த சன்லைட்டில் வர அந்த கலர் ட்ரான்சிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அது நிஜமாக நான் வந்து திரும்ப ஏன் சொல்கிறேன் கேமராவில் எனக்கு சரியாக விழுகலைனாக்கா, அந்த நேரில் பார்க்குறப்ப அதோட பியூட்டியே டிஃப்ரெண்ட், அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது வந்துட்டு இந்த கொலரடோ ரிவர் ஓடி எறும்பூர கல்லும் கரையும்னுவாங்களா, அந்த மாதிரியானது தான் இது. இப்போ அந்த ஹார்ஸ் ஷூவுக்கு தான் போகிறோம். அது வந்துட்டு ஸ்கை வாக் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் ரொம்ப ஆர்வமாக போனாக்க பேகை எடுத்து வச்சிரு, எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக ஆச்சு. ஷூக்கெல்லாம் வேறு கவர் கொடுத்தாங்க. எதுக்குடா கேட்டான் அப்படின்னா அதில் கிளாஸ் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு நாங்களும் ஓஹோ ஆஹான்னு நினச்சோம். பார்த்தா எங்கள் மைண்ட் வாய்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஐயோ, அதே மைண்ட் வாய்ஸ் தான். ஸ்கை வாக்கை ஒரு வழியாக முடிச்சு வச்சுங்க. வயிறு வேறு பிரட்டி வேறு அடிச்சது. இந்த இளம் கன்று பயம் அறியாது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என் பிள்ளைங்க 4 ரவுண்டு அடிச்சதுங்க. என்னால் 2 ரவுண்டில் 1 ரவுண்டு கூட அடிக்க முடியல. நடக்கிறதுக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம ட்ரைபல் பிளேசஸ்க்கு தான் போகிறோம். அது என்ன ட்ரைபல் பிளேசஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது ட்ரைபல் பிளேசஸ் இல்லை. இந்த ட்ரைபல் மக்கள்லாம் வந்துட்டு என்ன மாதிரி ஹட்டில் இருந்தாங்க, அதாவது இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஹட்டை வந்துட்டு தூங்குறதுக்கு, சமைக்கிறதுக்கு, அப்புறமா ஃபங்க்ஷனுக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே போகிறோம்.
இதெல்லாம் பார்க்குறப்ப மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ட்டு தெரியுது. என் பிள்ளை கேட்டுச்சு, எங்கே சேர் எங்கே, டேபிள் எங்கே, டைனிங் டேபிள் எங்கே அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம இப்போ பிள்ளை வளர்க்குறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேன். இந்த ஒரு ஹட்டுக்குள்ளே போனாங்க. அந்த ஹட்டு தான் இருக்கிறதுலையே பெரிய ஹட்டு. அங்கே தான் ஃபங்க்ஷன்லாம் நடக்குமா, கல்யாணம், வேறு எதுனா ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு ஹட் தான். இந்த குட்டி குட்டியாக ஹட்டெல்லாம் பார்க்குறப்ப நான் என்னடா இது நம்ம பிள்ளைங்க வைக்கிறதுக்கே இந்த ஒரு இடம் பத்தாதே, அவ்வளோ பிள்ளைங்க டாய்ஸ் வைக்கிறதுக்கே இவ்வளோ இடம் பத்தாதே, அந்த மாதிரி யோசித்தேன். இந்த பார்த்தீங்களா, இந்த ஹட்டு தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் நடக்குமா, இருக்கிறதுலே பெரிய கிராண்டி ஹட். அவங்க அப்பா முக்கிய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, பாரு எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, ஹட் எப்படி இருந்திருக்கு, என்ன இருந்திருக்கு, எப்படி ஏதுன்ட்டு. ஆனால் நடக்கிற தோரணையை பார்த்திங்களா, எதுவும் மண்டையில் ஏறின மாதிரி எனக்கு சுத்தமாக தெரியலை. ஆனால் நல்லா படித்து உளுன்னு கேட்டுக்கிட்டாங்க. மறுபடியும் கிளம்பியாச்சுங்க. பஸ்ஸில் இருந்து கிளம்பி இப்போ நம்ம குவானோ பாயிண்ட் அதுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். எல்லோரும் ஒரு இடமா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாம் உக்காந்து இலைப்பாரி என் பிள்ளை கிடக்க. என் பிள்ளை தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிச்சு. வாவ் கிராண்ட் கேனியன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு 4-5 பஸ் இருக்கும், ஆல்வேஸ் ஆன் ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே. ரைட்டு, இப்போ நம்ம போக போகிறது வந்துட்டு குவானோ பாயிண்ட். இந்த குவானோ பாயிண்ட் அப்படின்னா என்ன? குவானோ அப்படின்னாக்கா பேட் ட்ராப்பிங்ஸ், அதாவது வவ்வால் ட்ராப்பிங்ஸ். அதாவது அந்த ட்ராப்பிங்ஸில் வந்துட்டு இட்ஸ் ரிச் இன் நைட்ரேட் அண்ட் ஃபாஸ்பரஸ், அதாவது ஃபர்டிலைசர்ஸ்க்கு ரொம்ப உபயோகமான பொருள். ஃபர்டிலைசர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கிறதுனால அதை போய் சுரண்டி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த ஏர்வே ட்ராம்ப்பு போட்டிருக்காங்க. அந்த ஏர்வே ட்ராம்பில் போட்டு ஒரு 3 வருஷம்தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐ மீன் லைக் ரொம்ப வந்துட்டு இந்த மாதிரி அதில் சுரண்டி எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ட்ராம்பையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இது தான் இதில் இருக்க சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன். அதனால தான் இது ரொம்ப ஃபேமஸ். சரி, இந்த கிராண்ட் கேனியன் எப்படி ஃபார்ம் ஆச்சு? அது வேறு எதுவும் இல்லை, 5 மில்லியன் 6 மில்லியன் வருஷமாக இந்த கொலரடோ ரிவர் இது வழியாக ஓடி அது அரிச்சு ஆனது தான் இந்த கிராண்ட் கேனியன். அதாவது அந்த லேயர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு வகையான அந்த தண்ணி ஊர்னதும் அந்த செடிமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் அதுக்கான ரீசன். போதுமாப்பா, சும்மா போன தள்ளி விட மாட்டேன், கவலைப்படாதீங்க. இங்கே பார்த்தீங்களா, எங்கள் பேர்களெல்லாம் கல்வெட்டில் எழுதிட்டு இருக்கிறோம். கிராண்ட் கேனியனுக்கு இப்படி 4 பேர் வந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? அது மாதிரி தான் இங்கே போனாலும் இந்த அட்ராசிட்டியெல்லாம் பண்ணுவோம் நாங்கள். ரைட்டுங்க, அவ்வளோதான் இந்த டூரு. இப்போ ஸ்ட்ரைட்டாக நாங்கள் பஸ் ஏறி காருக்கு போய் சாப்பிட்டுட்டு அடுத்து சிட்டிக்குள்ளே போக போகிறோம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த ஈவினிங் நாங்கள் போய் சிட்டியில் என்னெல்லாம் சுற்றி பார்த்தோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத போடுறேன். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். See you all next time. Take care. Bye bye.